பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் இருக்க. இது இந்த மாதிரி அன்பு ஜனங்கள்கிட்ட என் மக்கள்கிட்ட கிடைக்காத அன்பு வரை யாருக்கிட்டே எனக்கு கிடைக்க போகுது. நீங்க கோடி கோடி அள்ளி கொடுத்தா கூட கிடைக்காத இந்த மாதிரி அன்பு எங்க கிடைக்கும்? இன்னைக்கும் என்னுடைய தொண்டர்களை நான் என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், ஒன்றிய செயலாளராக இருக்கட்டும், பேரூர் ஆட்சியா இருக்கட்டும், ஊராட்சியா இருக்கட்டும், கிளைக்கழகம், நகரம், யாரா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். குறைஞ்ச நேரம் உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு வேதனையா இருக்கு. திருச்சியில மகளிர் அணி வைக்கலாம்னு கேட்டேன். வைங்க தலைவர், நாங்கள் பொறுப்புன்னு சொன்னாங்களே, அந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் என்னுடைய தொண்டர்களுக்கும் கோடான கோடி நன்றியை சொல்லுவேன். இந்த நேரத்தில் அவங்களெல்லாம் நான் புகழணும் எனக்கு ஆதங்கம் இருக்கு. என்னையா இந்த 14 கட்சி எனக்கு தேவையில்லை. இந்த தொண்டர்கள் ஒருத்தர் தான் இந்த நாட்டை நான் பிடிச்சு காட்டணும் இல்லையான்னு பார். இது ஆணவ பேச்சுன்னு எல்லாரும் பேச, ஆணவ பேச்சு இல்ல, தன்னம்பிக்கை. என் தாய்மார்களும் என் இளைஞர் சகோதரர் இருக்கும் போது அந்த தன்னம்பிக்கையில இந்த விஜயகாந்த் பேசுறேன். என்னால் முடியும், சாதிக்க முடியும். உங்களை போல நான் கை நீட்டணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. வருமான வரித்துறை கணக்கு கொண்டு வந்தீங்க, அப்பவும் இந்த விஜயகாந்த் அடிபணியல. அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க நில உச்சவரம்புன்னு, நீ இருந்தா எடுத்துக்க. ஆக்கிரமிப்பு நான் இருந்தா எடுத்துக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இந்த விஜயகாந்தை எதை வச்சு பயமுறுத்தினாலும் பயமுறுத்துங்க. ஆனா விஜயகாந்த் எதை வேணாலும் நீங்க விலை கொடுத்து வாங்குங்க. ஆனால் என்கிட்ட இருக்க தைரியத்தை மாத்திரம் உங்களால் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. பயமுறுத்தி பாக்குறாங்க, தினந்தோறும் பயமுறுத்த, தினந்தோறும் பேப்பர்ல சொல்லு விஜயகாந்த் அப்படி சொல்லு இப்படி சொல்லு, விஜயகாந்த் கேவலப்படுத்து, விஜயகாந்த் அசிங்கப்படுத்தணும். உடனே தினந்தோறும் பேட்டி பேப்பர்ல யாரையாவது விட்டு திட்டுங்க. இன்னைக்கு இருக்கிற இதுல எனக்கு எத்தனை மனுக்கள் வருது. அப்ப வறுமை எங்க இருக்கு? வறுமை தலைவிரிச்சு ஆடுதையா, வறுமை தலைவிரிச்சு ஆடுது. இவங்க அன்னைக்கு சொன்ன, இன்னைக்கு சொல்றேன், இந்த இருக்க தாய்மார்கள், என்னுடைய பெண்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், இவங்க எதுக்கு ஆசைப்படுவாங்க? ஒரு குண்டு முத்து தங்க நகையாவது இருக்கணுமே ஆசைப்படுவாங்க. ஆனா வாங்க முடியுமா, பார்க்க முடியுமா? ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு விலைவாசி ஏறி போயிருக்குங்கிற பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை கூட்டணி ஆட்சி. என்னைய சொல்றாங்களே, உள்ளாட்சி தேர்தல் இவர் இறங்கிருச்சு, முன்ன மாதிரி இல்லைன்னு. நான் இப்பவும் அதே சவால் தான் விடுறேன். எங்க தனித்தனியாக தேர்தலை வந்து நில்லுங்க, நான் சந்திக்கிறேன். உங்களால முடியுதா? 50 கட்சி, 50 வருஷ கட்சி, 40 வருஷ கட்சிங்கிறீங்க. ஒரு கட்சி கூட்டணி 14 கட்சிங்கிறீங்க, ஒருத்தங்க 7 கட்சிங்கிறீங்க. தனித்தனியா நான் இன்னைக்கு மனம் தளரல. என்ன எப்படி வேணாலும் கசக்கி